வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 7 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதையடுத்து புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித என்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 24ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 7 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் 3 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 111 மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 99 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கட்டுடை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை பின்தொடர்ந்து ஓட்டோவில் வந்த மூவர் அவரை தள்ளி வீழ்த்திவிட்டு வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பி சென்ற நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நாவற்குழி பகுதியில் கடந்த 1996ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்பு இன்றைய தினம் திகதியிடப்பட்டது. இருப்பினும் நீதிவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது. உண்மைகளை மூடி மறைத்து இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் புதைக்குழிகள் தொடர்பான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். செம்மணி புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை நேற்று முன்தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இங்கு நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள், வயது குறைந்தவர்களில் எலும்புக்கூடுகள் மீட்க எலும்புக்கூடுகள் அசாதாரணமாக சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மனித புதைக்குழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார் மாத்தளை தெற்கிலும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டிருந்தன. புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லை. ஆகையால் சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அகழ்ந்து எடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைக்குழி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையீடுகளுமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடாத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறையை தீர்மானித்தால் அதற்கேற்ப செயற்பட நாங்கள் தயாராக உள்ளோம் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 10 மாத கால பகுதியில் 3 தேர்தல்களை நடாத்தி முடித்துள்ளோம். உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடாத்தினோம். தற்போது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் நிறுவப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கின்றோம். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் நாங்களும் உடன்படுகின்றோம். எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதில் சட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த சட்ட சிக்கலுக்கு இன்னமும் காத்திரமான தீர்வெதையும் கண்டுகொள்ளவில்லை. மாகாண சபை தேர்தலை இந்த தேர்தல் முறையில் நடாத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தினூடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறையை தீர்மானித்தால் தேர்தலை நடாத்த தயாராகவே உள்ளோம். தேர்தல் முறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது என்றார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்பதை புலனாய்வு பிரிவு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் தான் அடுத்த ஜனாதிபதி என்பது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு தெரியும். புலனாய்வு பிரிவுகள் இது தொடர்பில் அனைத்து அறிக்கைகளையும் கையளித்துள்ளன. தெற்காசியாவில் உருவாகும் இளம் தலைவராக நாமல் இருப்பார். வெளிநாடுகள் எம்முடன் பேச்சு நடத்துகின்றன. தூதரகங்களுக்கு சென்றால் கூட அடுத்த தலைவர் என்றே நாமலை விളിக்கின்றனர் என்றார். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்காலத்தில் மக்கள் போராட்டம் உருவாகும் என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். அதை முடக்குவதற்கு பாதாள உலக குழுக்களின் உதவி தேவை. அதனால் தான் அவர்களின் செயற்பாடுகளை அனுமதித்துவிட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இன்னும் வெளியிடாமல் மறைத்து வைத்திருப்பது பாராதூரமான செயலாகும். நாட்டின் பிரஜைகளின் இந்த அடிப்படை உரிமை இப்போது இல்லாமல் போயுள்ளது. அதற்கு காரணம் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் இந்த ஆட்சியில் அதிகரித்துள்ளமைதான். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் பாதாள குழுக்கள் முடக்கப்பட்டிருந்தன. அனுரவின் ஆட்சியில் அவை தீவிரமாக செயற்படுகின்றன என்றார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.